ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருச்சிக்கு அருகில் திருவானக்காவலில் ஒரு சமயம் ஸ்ரீ பெரியவா முகாம். அவரை தரிசிக்க அருகில் உள்ள கிராம தலைவர் எல்லாருமா திரண்டு வந்திருக்கா. கிராம தலைவரோ பெரியவா கிட்ட, சாமி நாங்கள் ரொம்ப ஏழைங்க, எங்கள் கிராமத்தில் எங்களால் முடிஞ்ச அளவு நன்கொடை வசூலித்து மாரியம்மன் கோயில் ஒன்று கட்டியிருக்கோம். ஆனால் கும்பாபிஷேகம் நடத்த பணம் தட்டுப்பாடாக இருக்குது. நீங்கள் தான் யாரானு ஒரு ஆளை நியமித்து கும்பாபிஷேகம் நடத்தி கொடுக்கணும். அவருக்கு எங்களால் முடிஞ்ச அளவு தட்சணையை கொடுத்துட்றோம் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வைக்கிறார் அந்த கிராமத்துலேருந்து வர்த்த முக்கிய பிரமுகர். பெரியவாளோ ஒரு சீடர் மூலமாக ஒருத்தரை வரவழைச்சு அந்த கிராமத்துக்கு போய் கும்பாபிஷேகம் நடத்தணும்னு உத்தரவு கொடுக்குறா. உத்தரவு கொடுத்தோடனே அவள் கொடுக்கறத வாங்கிக்கோ, அகிலாண்டேஸ்வரி திருவானக்காவல் அம்பிகை உனக்கு நிறைய கொடுப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறா. அந்த குருக்களும் கிராமத்துக்கு போய் கும்பாபிஷேகத்தை நடத்துகிறார். கிராம தலைவரும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்குறார். ஆனால் அந்த குருக்களோ அது தனக்கு போதாது, தான் கொண்டு வந்த பொருட்கான செலவை விட பணம் ரொம்ப குறைவாக இருக்குன்னு வாதிடுறார். மகாபிரிவா, நீங்கள் பேசின அந்த கிராம தலைவர் குருக்கள்கிட்ட சொல்லியும் அவள் கேட்குற படா இல்லை. வேறு வழி இல்லாமல் தன்னோட மனைவியோட கழுத்தில் இருந்த தாலி சங்கிலியை கழட்டி தர சொல்லி அதை அடகு வைக்கிறார் கிராம தலைவர். அதில் கிடைச்ச தொகையை குருக்கள்கிட்ட வழங்குறார். இது நடந்து கொஞ்ச நாட்கள் ஆகியிருக்கும். அந்த குருக்களோட வீட்டில் அவரோட மனைவிக்கு இரவில் சரியாகவே தூக்கம் வரதில்லை. தன் கணவர்கிட்ட சொல்கிறார், எனக்கு சரியாக தூக்கம் வரமாட்டேங்கிறது, தூங்கினாலும் என் கனவில் ஒரு அம்பாள் சூலாயுதத்தோட உக்ரமாக காட்சி தரான்னு. குருக்களுக்கோ ஒன்றும் புரியல. இதுக்குள்ளே பெரியவா காஞ்சிபுரம் திரும்பி இருந்தார். இதை அறிஞ்ச அவர் தன் மனைவியோட காஞ்சிபுரத்துக்கே வந்து தரிசிக்கிறார். நீ அந்த கிராமத்துக்கு போ, யார் சங்கிலியை அடகு வச்சு பணம் தந்தாரோ அவரிடமே சங்கிலியை மீட்டு கொடுக்க ஏற்பாடு செய். தன்னோட பிரச்சனை பெரியவருக்கு எப்படி தெரிந்தது அப்படின்னு அதிசயித்த அந்த குருக்கள் அந்த கிராமத்துக்கு போகிறார். கிராம தலைவர் அடகு வச்சிருந்த அந்த சங்கிலியை மீட்டு அவரது மனைவி கிட்ட கொடுக்குறார். மாரியம்மன் முன்னிலையிலேயே அதை அணிய வைக்கிறார். அதன் பின்னாடி மீண்டும் காஞ்சிபுரம் வந்து பெரியவா கிட்ட ஆசி வாங்கிக்கிறார். அப்போது பெரியவா ஒரு தட்டில் வஸ்திரம், அந்த கிராமத்து மக்கள் எவ்வளவு சம்பாவனை தர வேண்டுமோ அந்த பணம் எல்லாத்தையும் குருக்கள்கிட்ட கொடுக்குறார். மகிழ்ச்சியோட திருச்சி திரும்புகிறார் அந்த குருக்கள். அந்த தம்பதி அவரோட ஒய்ஃபுக்கும் அந்த கனவு நின்று போயிடுது. அந்த குருக்களோட மனைவிக்கோ மாரியம்மன் கோவிலுக்கு போய் அந்த தொகையை கோவிலுக்கே நன்கொடையாக வழங்கிட்டா. அதுக்கப்புறமா இப்படி யார்கிட்ட பெரியவா என்ன சொன்னாலோ அதை சூசகமாக நாம் புரிஞ்சுண்டு நமக்கான நேரம் வரும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணணும். நாம் வெயிட் பண்ணாமல் நமக்கு என்ன தேவையோ அதுலேயே குறியாகவே இருக்கும். அது எப்போவுமே, அது எல்லா விஷயத்துலேயும் அந்த மாதிரி பொறுமையாக இருந்தாலே போகிறோம், நமக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.